ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு 5 விசில் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மட்டன் வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேங்காய் போடாத இந்த மட்டன் குழம்ப இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.